ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான எக் தோசை பார்க்கலாம். இப்போ எக் தோசை செய்கிறதுக்கு ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்து தோசை மாதிரி செஞ்சுக்கிறேன். இப்போ தோசை ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் கொஞ்சம் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை தோசை மாவில் அப்படியே எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சுற்றி மிளகாத்தூளை சேர்த்துட்டு அதுலேயே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ ஒரு முட்டை எடுத்து உடைச்சி அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டையை சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கூடவே இன்னும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே குக்கிங் ஆயிலும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கிறேன். முட்டை தோசையை திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான எக் தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான தோசை, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அருமையாக செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் எக் தோசை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.